ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. மகிமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை உயர்த்தவும் உம்மை போற்றி பாடவும் எங்களை அழைத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தாவே. பரலோகத்தினுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் பூலோகத்திலேயே நாங்கள் அனுபவிக்க எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே இந்த ஆராதனையின் வேளையிலே மறுரூபமாக்கும்படியாக Lord, we pray that you will transform us, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தி பாடும் பாடல்கள், உம்மை ஆராதிக்கும் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கும் பொழுது தேவரீர் எங்களை உம்முடைய வலது கரத்தினால் நீட்டி நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் இந்த காலையிலே நாங்கள் வந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷனோ ஆண்டவரே வெளிய இயந்திரங்களை பார்க்கிறான். நீர் எங்கள் இருதயத்தை பார்த்து எங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு நீர் ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்டவர்களை தடைகளை உடைத்து துரிதமாக நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சரீரத்துக்காகவும் உம்முடைய இரத்தத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருப்பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சரீரம், உம்முடைய இரத்தத்தினுடைய புண்ணியங்கள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே விடுதலை, சுகம் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். எல்லா பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் ஆண்டவரே, யூத் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனத்தை மூடினாலும், இருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனத்தை மூடினாலும், கர்த்தரே என் வெளிச்சமானதா துதிப்பே கர்த்தரை நான். கர்த்தரே என் வெளிச்சமானதா
துதிப்பேன் கர்த்தரை நான். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். தீமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தீமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும்.
செய்பவர் நீரே, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆவந்திர வலியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு
எல் ரோயியா இருந்து நம்மை காண்கிற தேவன், வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். பிரைஸ் காட். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையானவர். ஆமென். பிரைஸ் காட். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா தினம் பாடு. ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அல்லேலூயா தினம் பாடு. நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் நான் பாக்கியவான். வானம் பூமி இவர் உண்டாக்கினார், மாபெரும் கடலை உருவாக்கினார். வானம் பூமி இவர் உண்டாக்கினார், மாபெரும் கடலை உருவாக்கினார். அரசாள்கிறார் என்றென்றைக்கும், ராஜரீகம் செய்கின்றார். அரசாள்கின்றார் என்றென்றைக்கும், ராஜரீகம் செய்கின்றார். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானா, பாக்கியவான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் பாக்கியவான் நான் பாக்கியவான். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான்
நம்ம என்னன்னு சொல்லணுமா? பாக்கியவான். ஐ எம் a blessed man. அப்படின்னா நமக்கு ஒரு சில கேள்விகள் வருகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் மிகவும் தூரமாக இருக்கிறத போல இருக்கிறது. God seems to be million miles far away. நான் சொல்கிறது அவர் காதில் கேட்குதா என்னன்னு தெரியல. ஆனாலும் சில நேரத்தில் எனக்கு விசுவாசமே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கிறது. எப்படி இன்றைக்கு காலையில் ஆராதனையில் உட்காந்து பாக்கியவான்னு நான் சொல்கிறது. பட் ஈவன் இன் த டார்க்கஸ்ட் அவர், நமக்கு இருளான பாதைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறது? நான் மரண இருளின் நிழலில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே இறங்கினால்தான் மலை உச்சிக்கு போக முடியும். Valley is always the way to mountain tops. We cannot just climb up the mountain like that. மலை உச்சிக்கு செல்லும் பொழுது ஒரு பள்ளத்தாக்கை போல இருள் இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அந்த இருளின் நிழலின் பள்ளத்தாக்கிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். நம்மை கர்த்தர் உண்டாக்கி நம்மை சிருஷ்டித்ததே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதே. ஆமென். இந்த ஆங்கில பாடலை பாடும். Lord, you seem so far away, I will praise. Seem so far away, a million miles or more it feels today. Though I have lost my faith, I must confess right now that it's hard for me to pray. But I don't know what to say, and I don't know where to start. But as you give the grace, with all that's in my heart, I will sing, I will pray. Even in the darker star, through the sorrow and the pain, I will sing, I will pray. Lift my hands to honor you, because your word is true. I will sing. Lord, it's hard for me to see all the thoughts and plans you have for me, but I will put my trust in you, knowing that you died to set me free. But I don't know what to say, and I don't know where to start. But as you give the grace, with all that in my heart, I will sing, I will pray. Even in the darkest time, through the sorrow and the pain, I will sing, I will praise. Even in my darkest time, through the sorrow and the pain, I will sing, I will pray. Lift my hands to honor you, because your word is true. I will sing. Lord, you seem so far away, a million miles or more it feels today. Though I haven't lost my faith, I must confess right now that it's hard for me to pray. But I don't know what to say, and I don't know where to start. But as
you give the grace. With all that's in my heart, I will sing, I will pray. Even in the darkest hour, through the sorrow and the pain, I will sing, I will pray. Lift my hands to honor you, because your word is true. I will sing. Lord, it's hard for me to see all the thoughts and plans you have for me, but I will put my trust in you, knowing that you died to set me free. But I don't know what to say, I don't know where to start, but as you give the grace, with all that's in my heart, I will sing, I will pray. Even in the darkest hour, sorrow and the pain, I will sing, I will pray. Lift my hands to honor you, because your word is true. I will sing, I will pray, I will sing, I will praise. கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Lord, I do not know what to say. நான் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை, எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. கர்த்தாவே, சில நேரத்தில் என் வாழ்க்கையினுடைய திட்டங்கள், என்னுடைய வாழ்க்கை நீர் என்ன நினைக்கிறீர் என்பதை கூட எண்ணாமல் அறிந்து கொள்ள மிகவும் கஷ்டமாயிருக்கிறதே கர்த்தாவே. பட் ஐ வில் ட்ரஸ்ட் யூ, ஐ வில் பிரைஸ் யூ. உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை நான் துதிப்பேன் கர்த்தாவே, உம்மை ஆராதிப்பேனே, உம்மை ஸ்தோத்தரிப்பேனே கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya. I will sing, I will praise. Even in my darkest hour, through the sorrow and the pain, I will sing, I will praise. Lift my hands to honor you, because your word is true. I will sing, I will praise. நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற அசௌரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? Yes, we have so many challenges. We have things before us that are uncertain. எனக்கு முன்பாக இருக்கிற சில காரியங்கள் நிச்சயமற்றதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நமக்கு நிச்சயத்தை எப்பொழுதும் உறுதிப்படுத்துகிற கர்த்தரை நம்முடைய கண்கள் மூலமாக காண்போம். உங்களுடைய மனக்கண்களை அவர் மேலே நீங்க நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளோ அதிசயமானவர். He is a wonderful Jesus. உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறவர். He is wonderful for you. அவர் அதிசயங்களை நமக்கு இந்த காலையிலே செய்கிறார். Just we have to worship him. அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து அவர் எப்பொழுதும் துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க கர்த்தர் ஆராதிக்க போறோம். நம்மளால் எழும்பி நிற்க முடிந்தால் நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தும் துதி.
ஒரு மாறுபாடு நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹalleluya, ஸ்தோத்திரம். What a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. எல்லாரும் பாடுவோமா? பிள்ளைகள் எல்லாரும் பாடுவோம். Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. இயேசு நீர் அற்புதரே, மென்மையா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு நீர் அழகுள்ளவர். இயேசு பாடுவோமா? நீர் அற்புதரே, மென்மையானவர், தூய இரக்கமுள்ளவர், வீடி வெள்ளி போல் பிரகாசிக்கின்றீர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா ஆண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா ஆண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறோம்.
கர்த்தாவே ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, hallelujah. Oh, praise you, praise you, praise you, praise you, Lord. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதி. Yes Lord. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் என் உடன் நடந்தீர். என் தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பரில் அருகினீரே. Yes Lord. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். ஆராதிப்போமா? கர்த்தாவே, எங்களுடைய ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆபேலுடைய பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். நோவாவினுடைய பலிகளை நீர் முகர்ந்து அதை அங்கீகரித்தது போல எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. Let us not burn strange fire. நூதனமான அக்கினியுள்ள ஆராதனையை நாங்கள் செலுத்தாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனையை நாங்கள் சபையாராக செலுத்துகிறோம். எங்களை வந்து நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் சிரசின் மேல் உம்முடைய கரத்தை வைப்பீராக. எங்களுடைய பலவீனங்களை அகற்றுவீராக, எங்களுடைய பயங்களை அகற்றுவீராக, எங்களுடைய ஏமாற்றங்களை கர்த்தர் ஆண்டவரை பூர்த்தி செய்வீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர். At the cross we come and stand and ask for forgiveness. எங்களை மன்னியும் என்று நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. நானும் மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் ஆடையே பேரன்பை கூறி காண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்தினுள் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்தினுள் பேரானந்தம்
பொங்கி பாடுவே. ஆவும் தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா. நீர் கைவிடி இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்தினுள் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்தினுள் பேரானந்தம். Praise God. இன்றைய காலை நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். The Epistle of Paul to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். Romans chapter 8 verse 32 and verse 33. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 33. He that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifieth. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆமென். Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை நாம் சொல்லுவோமா? Praise God. Praise God. Praise God. ஆமென். Praise the Lord. சொல்லாமா? This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. Never be the same. In Jesus' name, Amen. Praise God. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? This morning I would like to share with you about the victorious Christian life. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்பொழுதும் ஒரு வழி உண்டு. There is always a process for victorious Christian life. 32ஆம் வசனம், ஆண்டவராகிய இயேசு நமக்கு வெற்றியையும் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு நிச்சயத்தை சொல்லுகிற ஒரு வசனம். 32ஆம் வசனத்திலே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு தகப்பனும் தாயும் எதை வேண்டுமானாலும் ஒப்பு கொடுப்பார்கள். கடைசி மட்டும் ஒப்பு கொடுப்பார்கள். தங்களுடைய உயிரையே கொடுப்பார்கள். தங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். Any parent will never ever sacrifice their children, their son or their daughter. ஆனால் பிதாவாகிய தேவன்
நமக்காக அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், he never spared his own son, நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். the highest giving, the supreme contribution that God the Father has made is giving the Son for you and me. நமக்காக உச்சிதமான ஒரு வெகுமதியாகிய தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். அடுத்த 2வது பாகம் பாருங்க. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இஃப் காட் ஹஸ் given his own son, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God has given everything because he has given his own son for us. தன்னுடைய சொந்த குமாரனே அவர் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் 28ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். All things work together for good. ஒரு சூழ்நிலை அல்ல, 2 சூழ்நிலை அல்ல, எல்லா சூழ்நிலைகளும் டுகெதர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நேற்று நடந்த ஒரு சம்பவம், போன வாரம் நடந்த ஒரு சம்பவம், பலவிதமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை அழகாக வகைப்படுத்தி இருக்கிறார். God has arranged many things, though to our eyes that seems evil. நம்முடைய கண்களுக்கு அது தீமையை போல இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் எதற்காக ஏற்படுத்துகிறாரா? நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். Everything will not work against you, but things will work for you. உங்களுக்காகவே அது கர்த்தர் அதை நடத்தி தீர்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அநேக தடைகள், அநேக விதமான அப்செட், அநேக விதமான மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே சகலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே தான் 32ஆம் வசனம், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். He has given everything for you. செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We cannot earn God's blessings, but we can receive God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். You need not battle. நீங்கள் அதற்காக கஷ்டப்பட அவசியமில்லை. ஏனென்றால் குமாரனோடு கூட அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்துவிட்டார். நம்முடைய கரங்கள் எப்பொழுதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் கரங்களாக மாற வேண்டும். ஞானம், அறிவு, புத்தி, செல்வம், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 39 வசனங்களையும் நான் இந்த வாரத்தில் நான் வாசித்து கொண்டே இருந்தேன். இதிலிருந்து கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் எப்படி நமக்கு தருகிறார். 3 ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய குமாரனோடு கூட, வித் ஜீசஸ், அவருடைய வித் ஹிஸ் சன், he has given us 3 blessings. 3 ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ரோமர் புக்கெலாம் எபிசோடெலாம் நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க, கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியலன்ட்டு. இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்பர் 1, முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, verse 1 to 4, you read about a new law. புதிய பிரமாணம். That's the first blessing. New law, புதிய பிரமாணம். 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கும்பொழுது, you read about a new Lord, புதிய ஆண்டவர், a new Lord.
14ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது யூ ரீட் அபவுட் அ நியூ லைஃப். புது ஜீவன், புது வாழ்க்கையை நமக்கு தருகிறார். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக இருக்கலாம், மிகவும் ஆழமான ஒரு ஆசீர்வாதங்கள். நியூ லா, நியூ லார்ட் அண்ட் நியூ லைஃப். புதிய ஒரு பிரமாணம், புதிய ஒரு ஆளுகை, புது ஆண்டவர், ஒரு புதிய ஒரு ஜீவன், புது ஜீவன். இதுதான் வெற்றியை நமக்கு தரக்கூடிய ஒரு வழி. திஸ் இஸ் த பாத் ஆஃப் விக்டரி. வாசிக்கிறேன் முதல் 4 வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ காண்டம்னேஷன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது யூ ரீட் அபவுட் எ நியூ லா. ஒரு புதிய பிரமாணத்தை பவுல் எழுதுகிறார். வெற்றியினுடைய முதல் படியே புதிய பிரமாணம், a நியூ லா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய பிரமாணம் என்ன செய்கிறது? சரி, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே பிரமாணங்கள் இருந்தது இல்லையா, நியாயங்கள் இருந்தது. அந்த நியாயங்களை செய்தால் ஆசீர்வாதம், செய்யவில்லை என்றால் அதற்கு வேண்டிய பனிஷ்மெண்ட், பெனல்ட்டி இருந்தது. இந்த புதிய பிரமாணம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது திஸ் நியூ லா gives you complete freedom from the punishment and the power of sin. பாவத்தின் வல்லமை, பாவத்தினால் வருகிற நஷ்டங்கள், பாவத்தினால் வருகிற என்ன சொல்கிறது தண்டனையிலிருந்து பிரமாணம் என்ன செய்கிறது என்றால் நம்மை பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. நல்லா கவனிங்க. விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார் என்றால் முதலாவதாக நமக்கு ஒரு புது லா, புதிய பிரமாணத்தை தருகிறார். நான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன், நான் முடிச்சிடுறேன். புதிய பிரமாணத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு நியூ லா. இந்த நியூ லா என்ன செய்கிறது என்றால் 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. த நியூ லா டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த கண்டம்னேஷன் ஆஃப் சின். பாவத்தினுடைய ஆக்கினையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. சின் ஆஸ் அ காண்டம்னேஷன். பாவத்திற்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. இட் வில் கண்டம் யூ. பாவம் செய்கிறவன் அந்த பாவம் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. ஸோ முதலாவதாக திஸ் நியூ லா டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த கண்டம்னேஷன் ஆஃப் சின். ரெண்டாவது பாருங்க, இந்த புதிய பிரமாணம் திஸ் நியூ லா டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் சின். பாவம் உங்களை ஆட்டி படைக்குது பாருங்க, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. மூன்றாவதாக திஸ் நியூ லா டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த கண்டினியூன்ஸ் ஆஃப் சின். உங்களை பாவத்திலே வாட செய்யும் அந்த வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. இதுதான் இந்த முதல் 4 வசனத்திலே வாசிக்கும்பொழுது நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக இந்த புதிய பிரமாணம் என்ன செய்கிறது என்றால் இட் டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த கண்டம்னேஷன் ஆஃப் சின். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உங்களையும் என்னையும் புதிய பிரமாணம் விடுதலையாக்குகிறது. எல்லோரும் இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரோமர் டீச் பண்ணாலே கொஞ்சம் தூக்கம் வரும். ஆனால் நல்லா கவனிங்க, இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
இந்த புதிய பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், உங்களை பாவத்தினுடைய பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து இந்த புதிய பிரமாணம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்குகிறது. ஒரு உதாரணத்தை தருகிறேன். ஆதியாமம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். நோவா பேழைக்குள்ளாக இருக்கிறான். நோவா கன்ஸ்ட்ரக்டட் அன் ஆர்க். நோவா ஒரு பேழையை செய்து கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் உள்ளே அழைத்தார். அவர்கள் உள்ளே போன பிறகு கர்த்தர் கதவை அடைத்தார். காட் ஷட் ஹிம் இன். நோவாவும் குடும்பத்தாரும் மிருகங்களும் பேழைக்குள்ளாக இருந்தன. அந்த he pitched in and pitched out. அதனுடைய கீழெல்லாம் பூசி வாட்டர் சொட்டு கூட உள்ளே போகாதபடி, there will be no seepage, ஒரு தண்ணியும் உள்ளே போகாதபடி ark was sealed. நோவா அந்த பேழைக்குள்ளாக இருக்கிறார். வெளியே என்ன நடக்கிறது? மழை பெய்கிறது, வெள்ளம் இருக்கிறது. மழை எதற்கு உதாரணம்? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு பேழைக்கு வெளியே இருக்கிறது. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? நோவாவுக்கு இல்லை. முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோவாவுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அன்றைக்கு ஆக்கினை தீர்ப்பு இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஃபாலிங் அப்பான் எவ்ரிஒன். அந்த ஆர்க்குக்கு வெளியே எல்லார் மேலும் ஆக்கினை தீர்ப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? அதுதான் நியூ லா. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்தால், நீங்கள் இந்த புது பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பில்லை. யூ ஆர் இன்சைட் த ஆர்க். யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். யூ ஆர் பிளேஸ்ட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் வேர் ஜட்ஜ்மெண்ட் cannot reach you. கர்த்தர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஏன் வைத்திருக்கிறார்? நியாயப்பிரமாணம் உங்களை தாக்காது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த புது பிரமாணம் பாவத்தின் ஆக்கினையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இரண்டாவது பாருங்க, the sin cannot control you. No condemnation of sin. பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பில்லை இந்த புது பிரமாணத்தின் மூலியமாக. இரண்டாவதாக, sin cannot control you. பாவம் உங்களை ஆட்டி படைக்க ஆளுகை செய்ய முடியாது. இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன், உங்கள் வேதத்தை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. 2 லா பற்றி இருக்கிறது அங்கே. ஒரு லாக்கு பேர் என்னது? ஒரு நியாயப்பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இரண்டாவது பிரமாணத்துக்கு பேர் என்ன? பாவம் மரணம் என்னும் பிரமாணம். ஆங்கிலத்தில் லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். அது ஒரு லா. இரண்டாவது லாவுக்கு பேர் என்னன்னா லா ஆஃப் சின் அண்ட் டெத். யங் பீப்புளெலாம் பைபிளை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. 2 லா பற்றி பால் சொல்லுகிறார். என்னென்ன லா? லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இல்லையா? ஆவியின் பிரமாணம். ரெண்டாவது பாவம் மரணம் பிரமாணம். அப்போது இந்த நியூ லா, கர்த்தர் நமக்கு கொடுக்குற புது பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் பாவம் உங்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு ஆளுகையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு என் கையில் ஒரு காயின் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு 1 ரூபி காயின். அந்த 1 ரூபி காயினை நான் என்ன செய்கிறேன்? மேலே தூக்கி போடுகிறேன். அந்த 1 ரூபி காயினை நான் மேலே தூக்கி போடும்பொழுது அது அப்படியே மேலே போகாது. புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமாக என்ன செய்யும்? அது கீழே விழும். அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் ஒரு பிரமாணம். தட் இஸ் அ லா. எதை மேலே போட்டாலும் ஏர்த்துடைய கிராவிடேஷனல் புல்னால், அந்த புவி ஈர்ப்பு சக்தினால் அது கீழே தான் விழும். நான் அதை தூக்கி போட்டு அது கீழே விழும்பொழுது என் கையை நீட்டி மறுபடியும் பிடிக்கிறேன். அதுதான் பாவம் மரணம் என்பும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதுக்கு நேராக செயல்படுவது தான் லைஃப். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தில் பாவம் மரணம் என்னும் ஒரு நியாய பிரமாணம் இருக்கிறது. ஆனால்
அவர் இந்த கிராவிடேஷனல் லாவை மாதிரி இருக்கிற இந்த நியாய பிரமாணத்துக்கு எதிராக அவர் நமக்கு ஒரு புது பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். Though there is a law of sin and death, பாவம் மரணம் என்னும் நியாய பிரமாணம் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், it works against sin for us. அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்கிறது. மூணாவது பாருங்கள், இந்த புது பிரமாணம் சொன்ன ஆக்கினை தீர்ப்பில்லை, நோ காண்டம்னேஷன். இந்த புது பிரமாணத்தின் மூலமாக there is no control of sin. மூன்றாவதாக no continuance in sin. பாவத்திலே தொடர்பு இல்லாதபடி கர்த்தர் செய்கிறார். வேதத்தை பாருங்கள். நான் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படி எனில், இன்னும் ஃபர்தராக பவுல் விளக்குகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமரில் இருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்கு இன்னும் நியாயப்பிரமாணம் புது பிரமாணம் புரியலையா? எப்படின்னு அவர் விளக்குகிறார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், let me explain that to you. பாவம் மாம்சத்தில் இருக்கிறது. இந்த மாம்சம் எப்போதும் பாவத்தை செய்கிறது. இந்த மாம்சத்தில் பாவத்தை செய்கிறதுனால் நமக்கு இந்த நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு பனிஷ்மெண்ட், இந்த பாவத்தினால் பெனல்ட்டி எல்லாம் வருகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி 33 வருஷங்கள் அவர் எதிலே வாழ்ந்தார்? மாம்சத்திலே வாழ்ந்தார். He lived in the flesh. அவர் மாம்சத்திலே வாழ்ந்து அவரை எது மேற்கொள்ளவில்லை? பாவம் மேற்கொள்ளவில்லை. அப்படிதான் மாம்சத்திலே பாவத்தை இயேசு நமக்காக மேற்கொண்டார். விளங்கிடுச்சிங்களா? இப்போ பாருங்கள், 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்தின் 2வது பகுதி, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், இயேசுவை ஒரு சரீரத்தை கொடுத்து பாவ மாம்ச சாயலாகவும் அனுப்பி பாவத்தை போக்கும் பலுவியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிகாஸ் ஜீசஸ் லிவ்ட் அ ஹோலி லைஃப். அவர் மாம்சத்திலே இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்ததினால் பாவத்தை அவர் தீர்த்து விட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுக்கு பேர் தான் நியூ லா, புதிய பிரமாணம். ஆண்டவர் இந்த மனுக்குலத்திற்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புது பிரமாணம் என்ன செய்கிறது? நம்ம மேலே பாவத்தின் ஆக்கினை வராதபடி நம்மை காக்கின்றது. இரண்டாவதாக, பாவத்தினுடைய ஆளுகை, த கண்ட்ரோல் ஆஃப் தட் பவர், தட் லா இல்லாதபடி செய்கிறது. மூன்றாவதாக, தட் we will not continue in sin because Jesus destroyed that flesh, living a holy life. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படி, வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது, கர்த்தர் எனக்கு ஒரு புது பிரமாணத்தை தந்திருக்கிறார். ஏன் இந்த ரோமர் புத்தகத்திலே பவுல் இது எழுதுகிறார் என்றால், அநேக ரோமர் சபையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆழம் தெரியாமல் இருந்தது. ஏதோ என்னை மன்னித்து விட்டார், பாவம் மன்னிக்கப்பட்டது அல்ல. எப்படி கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், எப்படி ஒரு புது பிரமாணத்தை தந்திருக்கிறார் என்பதை விளக்கமாக இதில் எழுதுகிறார். 2வது குறிப்பை சொல்லுகிறேன். முதலாவதாக புது பிரமாணம். இந்த புது பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். 2வது புதிய ஆண்டவர், நியூ லார்ட். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளின்படி சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 விதமான நபர்களை குறித்து பவுல் எழுதுகிறார்.
கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். முதல் ஆட்கள் யாரும் மாம்சத்துக்குரியவர்கள், கார்னல் கிறிஸ்டியன்ஸ். ரெண்டாவது ரகத்தார் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ், ஆவியின்படி நடக்கிறவர்கள். இருக்கிறீங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அப்புறம் ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கும் ஒரு ஆண்டவர் உண்டு. இங்கே பவுல் வெற்றியை குறித்து பேசும்பொழுது முதலாவதாக நியூ லா கொடுத்து விட்டார். God has delivered you from sin. God has delivered you from the condemnation of sin. கர்த்தர் உங்களை பாவத்தினுடைய கட்டிலிருந்து உங்களை விடுத்து விட்டார். ரெண்டாவது, விடுவித்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆளுகையை தர விரும்புகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். லைஃப் இன் த ஸ்பிரிட். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். 5-13 வசனம் வாசிக்கும் பொழுது, ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த நியூ லார்ட், புது ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்றால், he helps you in your mind, he helps you in your motives, he helps you in the members of your body. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியின்படி நடக்கிறவர்கள் அவங்களுடைய மனதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். இரண்டாவதாக அவங்களுடைய நோக்கங்கள், மோட்டிவ்ஸை அவர் சீர்படுத்துகிறார். மூன்றாவதாக அவருடைய சரீரங்களை அவர் சுகமாக்குகிறார். பாருங்கள், 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சிந்தை என்ற வார்த்தை மறுபடியுமாக வருகிறது. மாம்சத்துக்கு உரியவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம் மாம்ச சிந்தை, 7ஆம் வசனம் மாம்ச சிந்தை, 6ஆம் வசனத்தில் ஆவியின் சிந்தையோ. அப்போது when we have a new Lord, ஒரு புது ஆண்டவர் நமக்கு வரும்பொழுது இந்த மூன்றையும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Are we carnal or are we spiritual? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இரண்டாவதாக நமக்கு ஆளுகை யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். The Holy Spirit should control us. அப்போ நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்தின்படியாக நம்மை ஆளுகை செய்வது ஒன்று மாம்சம், ஃப்ளஷ், இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நடத்த வேண்டும். அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் யார், ஆவிக்குரியவர்கள் யார்? வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆதியாமம் 27ஆம் அதிகாரத்திலே ஒரு மாம்ச சிந்தையுள்ளவனை குறித்து வாசிக்கலாம். எ மேன் ஹூ வாஸ் கார்னல், மாம்ச சிந்தையுள்ளவன். ஆங்கில வேதத்தில் கார்னல். சயின்ஸில் அனிமல்ஸை டிவைட் பண்ணுவாங்க. என்ன, எப்படி டிவைட் பண்ணுவாங்க? ஹெர்பிவோரஸ், அப்புறம் கார்னிவோரஸ். கார்னல்ன்ற வார்டு கார்னிவோரஸில் தான் வருகுது. இந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸ் என்ன சாப்பிடும்? காய்கறி தானே சாப்பிடும். என்ன சாப்பிடும்? மாம்சத்தை தான் சாப்பிடும். அப்போ கார்னல் மேனுடைய மைண்ட் எங்கே இருக்கும்? ஆல்வேஸ் ஃபுட்டி, அப்படி தானே சொல்கிறாங்க. ஆதியாமம் 27ஆம் அதிகாரத்திலே ஐசக்கை பற்றி வாசிக்கிறோம். ஈசாக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆதியாமம் 25ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 25:28. ஆதியாமம் 25:28 வாசிக்கிறேன். 25:28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு. ரொம்ப அழகாக இருக்குது வசனம் இல்லை? ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய இருதயம் இல்லை, வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். இங்கிலீஷ் பைபிளில் ஐசக் லவ்ட் ஈசா பிகாஸ் ஆஃப் த வெனிசன் மீட் ஹீ பிரிங்ஸ். அவனுடைய மகனை உண்மையாக பிடிக்கல, அவன் கொடுக்குற கறினால் அவனை ரொம்ப பிடிக்குது. அவன் ஃப்ரெஷ்ஷாக போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வருதுனாலே அவனுக்கு யார் மேலே ரொம்ப ஆசை? ஏசாவின் மேலே ஆசை. ஈசாக்கினுடைய வாழ்க்கை, ஐசக் வாஸ் அ கார்னல் மேன். இந்த விஷயத்தில் அவன் ஒரு மாம்சீக மனிதனாக இருந்தான். இந்த ஈசா அநேக தப்புகளுக்கு மேல் தப்பு பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அவன் கண்ணெல்லாம் டிம் ஆயிடுச்சு. 27ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுறான், என்னுடைய கண்களெல்லாம் மங்கி போயிற்று, எனக்கு எதை சமைத்து கொண்டு வா. கண்ணு போனாலும் இந்த டேஸ்ட் போல் பாருங்கள்.
எனக்கு அதை கொண்டு வா. அதுக்கு மேலே 40 வருஷம் வாழ்ந்தான். அன்றைக்கி செத்துருவேன்னு சொன்னான். ஆனால் அவன் வாழ்கிறான். அவன் he made error after error because he was a carnal man. இதை தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே பால் என்ன சொல்கிறார் என்றால், when you are controlled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுவாய் என்றால், your mind will be controlled. You will not have a carnal mind. உன்னுடைய மனதை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். 8-9 வசனத்தில் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 8 and 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். You will be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்த வேண்டும். நமக்கு அவர் உதவி செய்கிறார். 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதென்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். You have a new Lord, the Holy Spirit, who will pray for you. நாம் ஜெபிக்க அவசியமில்லை. உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்காக வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். என்ன ஜெபிக்கிறோனே தெரியல நம்மோது. This new Holy Spirit, the new Lord, the second step of victory, He will pray for you. நியூ லா, புதிய பிரமாணம், பாவத்திலிருந்து விடுதலை, நியூ லார்ட் டு ஹெல்ப் அஸ் இன் ப்ரேயிங், கடைசியாக அண்ட் நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். we get sonship. மூன்றாவது பாருங்க, நியூ லைஃப், புது ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் வீட்டுக்கு போய் மெதுவாக 14 to 39 நீங்கள் வாசிங்க. எப்படி கர்த்தர் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் நடக்காது. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள். those who are led by the Spirit. இந்த நியூ லைஃப், மூன்றாவது இந்த நியூ லைஃபை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், he is talking about adoption, புத்திர ஸ்வீகாரம், adoption. ரெண்டாவது என்ன பேசுகிறார்? அடாப்ஷன். ஒன்று ADOPTION அடாப்ஷன், இன்னொன்று அடாப்ஷன் ADAPT. அடாப்ஷன் என்றால் செட் ஆகணும், ஒத்து வரணும். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த புது வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி என்றால், ஒரு குமாரன் தகப்பனிடத்திலே உரிமையோடு ஆசீர்வாதை கேட்கிற ஒரு பொசிஷனை நமக்கு தருகிறார். அதான் அடாப்ஷன். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிள்ளைகளாயிருந்து அவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு வேண்டும் வேண்டும் என்று கெஞ்ச அவசியமில்லை. யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ். அதான் நியூ லைஃப். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்க. அந்த புத்திர ஸ்வீகாரம் என்றால் என்ன? யூ ஆர் நாட் அ சைல்ட் பட் யூ ஆர் அ சன். நீ ஒரு குழந்தை அல்ல, நீ ஒரு மகன். அன் அடல்ட் பொசிஷன், ஒரு வளர்ந்த ஒரு பொசிஷனை கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. He will give you rights to claim every blessing from him. ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? அடாப்ஷன். ஒன்று அடாப்ஷன், புத்திர ஸ்வீகாரம். இரண்டாவது அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஒரு சின்ன தம்பியை எடுத்து வளர்க்கும்படியாக விழுங்குகிறான். அந்த தம்பி எங்கே இருக்கிறான்டா? இஸ் க்ரோயிங் இன் அ வெரி வெரி புவர் ஃபேமிலி. ஒன்றுமில்லாத ஒரு சின்ன குடிசையில் ஒன்றுமில்லாத ஒரு குழந்தை. அவனை இவனுடைய வீட்டுக்கு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில் சைக்கிள் பார்த்ததில்லை, அவன் வாழ்க்கையில் எதுவுமே பார்த்ததில்லை. இந்த கோடீஸ்வரனுடைய வீட்டுக்கு வந்த உடனே he has already adopted him but he has to adapt. அந்த வீட்டுக்கு ஏற்றவாறு அவன் என்ன செய்யணும்? செட் ஆகணும். டேபிளில் உட்கார்ந்து எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியணும், எப்படி ஸ்பூனை யூஸ் பண்ணணும்னு தெரியணும், எப்படி பழக வேண்டும் என்று தெரிய வேண்டும்.
ரோமருக்கு எழுதுகிற 8ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உங்களை நான் புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறேன், புது ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பெறாதனுடைய காரணம், they are not able to adapt to God. ஆண்டவருடைய பிரின்சிபிள்ஸ் நீங்கள் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. நம்மை முன்னறிந்தார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக மாற்றினார், நம்மை மகிமைப்படுத்தினார். 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, புரியுதோ புரியலையோ நீங்கள் வாசிங்க. இன்னைக்கு செய்தினுடைய சாராம்சம் என்ன? வாட் இஸ் காட்ஸ் வேர்ட் ஃபார் அஸ் டுடே? தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். 3 காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புது பிரமாணம். இந்த புது பிரமாணம் என்ன செய்கிறது? குற்ற உணர்வு, பாவத்தினுடைய காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. இரண்டாவதாக புதிய ஆண்டவர், நியூ லார்ட், த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடாப்ட் பண்ணுகிறார், நம்மை புத்திர ஸ்வீகாரத்தை தருகிறார். கடைசியாக புது ஜீவன், a new life. இந்த புது ஜீவனிலே வாழ்க்கையிலே வாழும் பொழுது we become wealthy in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி வாழுகிறோம்? செல்வந்தனாக மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போய் கூகுளில் ரிச், வெல்த்தி, மணி, இது 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை 3த்தையும் நம்ம குழப்பிக்கிறோம். காசு, பணம். 2வது ரிச்சஸ், ஐஸ்வர்யம். 3வது செல்வம். 3மே வேற வேற. வேதம் பேசுவதெல்லாம் வெல்த்தி கிறிஸ்டியன், செல்வம் நிறைந்தவன். he has a background, he has a future. ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நம்மை செல்வந்தனாக மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். we become rich in Christ. நியூ லைஃப், புது ஜீவன். மாம்ச ஜீவனில் வாழ்வது வாழ்க்கை அல்ல. வேதத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த 3 வெற்றியின் ஆசீர்வாதங்களை தருவாராக. God will give you a new law, புது பிரமாணம். கர்த்தர் உங்களுக்கு புது ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். God gives you a new life, புது ஜீவன், to live for him. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்போம். Praise the Lord. கர்த்தாவே, நீர் எங்களை இன்றைக்கு நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படியாக make us spiritual, not carnal. மாம்சீக வாழ்க்கை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையால் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் சபையாரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக செல்வந்தனங்களாக, செல்வம் நிறைந்த வெல்த்தி பீப்புள், அப்படியாக நீர் எங்களை மாற்றுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுக்கு திருவிருந்தை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்றும். பாவத்தின் ஆளுகை, பாவத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பு, நோவாவை போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் எங்களை, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு புது ஆண்டவர் ஒருவர் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவார், அடுத்த படிக்கு நடத்துவார். எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். எங்களுக்கு ஒரு புது ஜீவன், நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். உம்மோடு இசைந்து வாழும் ஒரு வாழ்க்கை, அடாப்டிங் டு யூ. உம்மை அப்பா பிதாவே என்று தைரியமாக ஆபத்திலே கூப்பிடுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர்
இந்த ஆசீர்வாதங்களால் நீர் ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். அவன் வேலைகளை ஆசீர்வதியும். போகை வருகையை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் அவங்க எடுக்கும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெற்றியை தரும்படியாக எங்களுக்கு புது நியாயப்பிரமாணத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே எல்லாரும் பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.